தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். திரு ரவீந்திரன், அந்த கூட்டணியில ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு தொடர்பாக சிபிஐனுடைய கருத்து அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக ஒரு மாறி இருக்கு தற்போது எழுந்திருக்கிற அரசியல் சூழல்ல. என்ன அடிப்படையில் இந்த கருத்தை சிபிஎம் எடுத்திருப்பதாக நீங்க பார்க்கிறீங்க? இல்ல, சிபிஎம் தோழர் சண்முகம் தெளிவா தான் இருக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளித்திருக்கக்கூடிய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தமிழ்நாட்டில் தற்போது எழுந்திருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி பற்றிய அரசியல் களத்தில் பதிலளிக்கும் விதமாக சிபிஎம்முக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு இல்லை என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், நீங்க தொடரலாம், உங்க லைன் கிளியரா இருக்கு. அதாவது கூட்டணி என்பது வேறு, தொகுதி உடன்பாடு என்பது வேறு. சிபிஎம் சண்முகம் தோழர் அவர்களோட கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டில் இருப்பது தொகுதி உடன்பாடு தான். கூட்டணி என்றால் அது காமன் மினிமம் புரோகிராம். கட்சிகள், மாறுபட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் குறிப்பிட்ட கொள்கைகளில் உடன்பட்டு அதன் அடிப்படையில் சேர்வதுதான் கூட்டணி. ஆனால் பொது புத்தியில் தமிழகத்தில் எல்லாமே கூட்டணி என்றுதான் நாம் வார்த்தைகள் பயன்படுத்தி வருகிறோம். அதனை சிபிஎம் தோழர் சண்முகம் அவர்கள் டெக்னிக்கலா நாங்க இங்க தொகுதி உடன்பாடு தான் பண்ணியிருக்கோம், எனவே நாங்க ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம், கூட்டணி ஆட்சி என்பதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறத சொல்லியிருக்கிறார். இதைத்தான் 2006ஆம் ஆண்டு திமுகவுக்கு மெஜாரிட்டி வராத போதே சிபிஎம் இந்த கருத்தை சொன்னாங்க. மேலும் அன்றைய சூழ்நிலை சிபிஎம் ஆதரவும் பாமக ஆதரவும் இருந்தாலே ஆட்சி அதிகாரத்தில் மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. முதல்ல மேல் சபை கொண்டு வரணும் என்பதை தான் திமுக கிட்ட தன்னுடைய அதிகாரத்தின் ஒரு பகுதியாக அதை கோரிக்கையாக வைத்தார். இது 2006ஆம் ஆண்டு நடந்தது. இப்பொழுது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் நாங்க பங்கு கேட்க மாட்டோம்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, இங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில பங்குங்கிற மாதிரி பேசக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் போன்றவர்களுக்கெல்லாம் டெல்லி தலைமையிடம் எந்தவித ஒரு ஆதரவு வலையும் இல்லை, இவர்களாக கூறுகிறார் என்பதையும் அவர் தன்னுடைய பேட்டியில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெறும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். சிபிஎம்ஐ பொறுத்தவர்களை அவர்கள் அரசியல் கூட்டணியில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்களோ அதே நிலைப்பாட்டில் இன்னும் தொடர்கிறோம் என்பதை தெள்ள தெளிவாக அவர் விளக்கி இருக்கிறார். அவர்கள் அரசியல் நிலைப்பாடு தெளிவாகவும் நேர்மையாகவும் தமிழகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது என்பதே உண்மை. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகத்தினுடைய நேர்காணலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இரண்டாவது, எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி வருது, அதில் ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி என்பது வேறு. அது இயல்பாக அப்படி தான் போய் சேர முடியும். பட் அத்தகைய ஒரு சூழல் என்பது வருமா வராதா என்பதை பற்றி இப்போது முடிவெடுக்க முடியாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெறும். இந்த 2026லேயும் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. கள நிலவரமும் அப்படி தான் தெரிகிறது. அப்போ ஒரு கட்சி தனி பெரும்பான்மை பெற முடிகின்ற போது ஒரு குறைந்தபட்ச கூட்டான ஒரு செயல் திட்டமோ ஒரு கூட்டான தேர்தல் அறிக்கையே இல்லாத நிலையில் இவங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அதுக்கான தேவை என்பது இருப்பதாக தெரியல. சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அது அந்த பிரச்சனையே எழலை. நாங்கள் இன்னொரு கட்சியினுடைய தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பங்கேற்பது என்பது சிபிஎம்முடைய நிலைப்பாடு இல்லை. அதாவது அது 2019, 2021 கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வங்கி மூலமாக வங்கி கணக்கில் பெற்று அவர்களிடம் கொடுத்தது. அது ஒன்றும் மறைமுகமாக நாங்கள் வாங்கி செலவழித்தது, அது ரகசியமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய வரவு செலவில், இன்கம் டேக்ஸுடைய வரவு செலவில் வந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் அது வெளியே தெரியும். அதை கட்சி, நாங்கள் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அணுகுமுறை என்னென்னா, அது திமுகவோட உடன்பாடு கொண்டிருக்கிற போதும் சரி, அதிமுகவோட உடன்பாடு கொண்டிருக்கும் போதும் சரி, அவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய செலவை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எங்கள் கட்சி செலவை நாங்கள் பார்த்துக்குவோம். இது எங்கள் உடன்பாட்டினுடைய ஒரு பகுதி. இது நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை கடைபிடிச்சிட்டு வரோம். ஏன்னா அவங்க செலவை எங்களால் சமாளிக்க முடியாது. இப்போ எங்கள் கட்சிக்காரவங்க நாங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஒரு வேளை இல்லை தொடர் இன்றைக்கி யாருக்கும் படி கிடையாதுன்னா கம்முன்னு இருப்பாங்க.
தோழமை கட்சியில் அப்படி நடத்த முடியாது. ஸோ அதனால் உங்கள் கட்சிக்காரங்களுடைய வரவு செலவை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நாங்கள் மற்ற தோழமை கட்சிகள் போட்டியிடுற இடத்துல அவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கி நாங்கள் செலவழிக்க மாட்டோம். அங்கேயும் தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடத்துலையும் நாங்கள் தான் எங்கள் சொந்த பணத்திலேருந்து தான் நாங்கள் செலவழிக்கிறது என்பது அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பாராட்டவும் செய்வாங்க. திமுகவும் பாராட்டிருக்காங்க, ஜெயலலிதா பாராட்டிருக்காங்க, கருணாநிதி, ஸ்டாலின் உட்பட எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. எப்படி இந்த காலத்தில் இப்படி ஒன்று இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அவர்கள் கட்சிக்காரர்களுடைய செலவுக்காக அது எங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வேட்பாளர் நின்றுன்ற முறையில் கொடுத்தது. அது இப்படி வாங்கி அப்படி கொடுத்தது என்பதை தவிர நான் பல முறை சொல்கிறேன், சிங்கிள் டீ கூட சாப்பிட்டதில்லைன்னு.